கொட்டும் மழையில் திருவண்ணாமலையில் மலை மீது ஏற்றப்படும் கொப்பரை. நாளை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் 100 பேர் மலையேறினர். சென்னையில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை. பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்த மழைநீர். சென்னையில் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தேங்கிய மழைநீர். குளம் போல தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நாகை மாவட்டத்தில் கனமழையால் இடிந்து விழுந்த வீட்டின் பக்கவாட்டுச் சுவர். இடிபாடுகளில் சிக்கி 13 வயது சிறுவன் உயிரிழந்தார். திருவாரூர் அருகே கனமழையால் நீரில் சாய்ந்த பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. 24 அடி கொண்ட ஏரியில் தற்போது 21.18 அடி நீர் இருக்கிறது. வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும். தமிழ்நாட்டை கடந்து அரபிக்கடலை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மாயனூர் கதவணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 4321 கனநீர் திறப்பால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஆர்வத்துடன் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்த மக்கள். திருப்பதி மலையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. பாபநாசம், ஸ்ரீவாரி பாதம் பகுதிகளுக்கு செல்ல தடை. அறந்தாங்கி அருகே மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவர். குழந்தை இறந்து பிறந்த நிலையில் மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்தார். வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நடிப்பால், ஸ்டைலால் அனைவரையும் கவர்ந்தவர் ரஜினிகாந்த் என்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். பழகுவதற்கு இனிய நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து பணத்தை ATM-இல் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு. கொட்டும் மழையில் திருவண்ணாமலையில் மலை மீது ஏற்றப்படும் கொப்பரை. நாளை மகாதீபம் ஏற்றப்பட இருக்கும் நிலையில் 100 பேர் மலையேறினர்.
சென்னையில் நள்ளிரவு முதல் விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழை. பட்டாளத்தில் ஆஞ்சநேயர் கோவிலை சூழ்ந்த மழைநீர். சென்னையில் கோயம்பேடு மெட்ரோ ரயில் நிலையம் அருகே தேங்கிய மழைநீர். குளம் போல தேங்கிய நீரால் வாகன ஓட்டிகள் அவதி. நாகை மாவட்டத்தில் கனமழையால் இடிந்து விழுந்த வீட்டின் பக்கவாட்டுச் சுவர். இடிபாடுகளில் சிக்கி 13 வயது சிறுவன் உயிரிழந்தார். திருவாரூர் அருகே கனமழையால் நீரில் சாய்ந்த பயிர்கள். அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமானதால் விவசாயிகள் வேதனை. தொடர் மழையால் வேகமாக நிரம்பி வரும் செம்பரம்பாக்கம் ஏரி. 24 அடி கொண்ட ஏரியில் தற்போது 21.18 அடி நீர் இருக்கிறது. வங்கக்கடலில் உள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி 12 மணி நேரத்தில் வலுவிழக்கும். தமிழ்நாட்டை கடந்து அரபிக்கடலை நோக்கி நகரும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. அரியலூர், தஞ்சை, திருவாரூர், புதுக்கோட்டை மாவட்டங்களில் இன்று அதிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை. சென்னை, திருவண்ணாமலை, விருதுநகர் உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. மாயனூர் கதவணையிலிருந்து திறக்கப்படும் நீரின் அளவு அதிகரிப்பு. 4321 கனநீர் திறப்பால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கேரளாவின் வைக்கத்தில் புனரமைக்கப்பட்ட பெரியார் நினைவகம் நூலகத்தை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், திருமாவளவன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வைக்கத்தில் கேரள மக்களை சந்தித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஆர்வத்துடன் கைகுலுக்கி வாழ்த்து தெரிவித்த மக்கள். திருப்பதி மலையில் கொட்டி தீர்க்கும் கனமழை. பாபநாசம், ஸ்ரீவாரி பாதம் பகுதிகளுக்கு செல்ல தடை. அறந்தாங்கி அருகே மனைவிக்கு வீட்டிலேயே பிரசவம் பார்த்த கணவர். குழந்தை இறந்து பிறந்த நிலையில் மனைவியை மருத்துவமனையில் அனுமதித்தார். வேலூரில் உள்ள திருவள்ளுவர் பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெறவிருந்த தேர்வுகள் ஒத்திவைப்பு. தேர்வு தேதி பின்னர் அறிவிக்கப்படும் என்றும் அறிவிப்பு. நடிப்பால், ஸ்டைலால் அனைவரையும் கவர்ந்தவர் ரஜினிகாந்த் என்று பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின். பழகுவதற்கு இனிய நண்பருக்கு வாழ்த்துக்கள் என்று எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து. தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி கணக்கிலிருந்து பணத்தை ATM-இல் எடுக்கும் வசதி அடுத்த ஆண்டு முதல் அறிமுகம் செய்யப்படும் என்று மத்திய அரசு அறிவிப்பு.